அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அவனியாபுரத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு. மாடு வெற்றி பெற ஒரு ஆள் மட்டும் அழகுடா, அற்புதம்டா. உறுப்பினர் கோ தளபதி சார்பாக மானகிரி ஆவின் தர்மராஜ் மாடு. வாடிவாசலில் இருந்து சீரிப்பாயும் காளைகளை தழுவும் வீரர்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 5வது சுற்றின் முடிவில் 13 மாடுபிடி வீரர்கள் காயம். காளை உரிமையாளர்கள் 21 பேர் உட்பட மொத்தம் 36 பேருக்கு மருத்துவ சிகிச்சை. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே பிரம்மாண்டமாக நடைபெற்ற பொங்கல் விழா. பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் கூடி பொங்கலிட்டு கொண்டாட்டம். தை பிறந்த நிலையில் தலைப்பொங்கலை உற்சாகமாக கொண்டாடிய புதுமண தம்பதிகள். அதிகாலையிலேயே புதுப்பானையில் பொங்கலிட்டு கடவுளுக்கு வழிபாடு. கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா. செண்டை மேளத்திற்கு ஏற்பட்ட காவல் ஆய்வாளருடன் குத்தாட்டம் போட்ட காவலர்கள். ஜனவரி 21 ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பிரதமர் நரேந்திர மோடி தரிசிக்க உள்ளதாக தகவல். ராமேஸ்வரம் கோயிலுக்கும் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. பொங்கல் தொடர் விடுமுறையால் பழனி ஆண்டவரை தரிசிக்க குவிந்துள்ள பக்தர்கள். மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். சென்னை சாலிகிராமத்தில் குடும்பத்துடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிய தமிழிசை. இருமொழி கொள்கையால் தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி கிடைப்பதில்லை என பேட்டி. இருமொழி கொள்கை தமிழகத்தில் இருக்கிறதா, 3 மொழி கொள்கை இருக்கிறதா, பல மொழி கொள்கை இருக்கிறதா, இல்லை என்றால் பொய்மொழி கொள்கை இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பொங்கலையொட்டி ரஜினியின் போயஸ் கார்டன் இல்லம் முன்பாக குவிந்த ரசிகர்கள். பாரம்பரிய உடையில் வந்து ரசிகர்களுக்கு பொங்கல் வாழ்த்து. அனைவரும் மன நிம்மதியுடன் நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க்கையில் ஒழுக்கம், சிந்தனையில் நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நன்றி. பொன்னம்பலமேட்டில் இன்று மாலை ஜோதியாக காட்சி தருகிறார் ஐயப்பன். மகர ஜோதி தரிசனத்திற்கு சபரிமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். டெல்லி கோவை இடையே இயக்கப்பட்ட இண்டிகோ விமானத்தில் சண்டை. 13 மணி நேரம் தாமதமாக விமானத்தை இயக்கியதால் பயணி ஆத்திரம். இரண்டாயிரத்து 24 மக்களவைத் தேர்தலில் யாருடனும் கூட்டணி இல்லை. பகுஜன் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் மாயாவதி மீண்டும் திட்டவட்டம். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது ரசிகர்களை சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கிறோம்.
மன நிம்மதியுடன் நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்க்கையில ஒழுக்கம், சிந்தனையில நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நன்றி. மன நிம்மதியுடன் நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்க்கையில ஒழுக்கம், சிந்தனையில நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நன்றி. மன நிம்மதியுடன் நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்க்கையில ஒழுக்கம், சிந்தனையில நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நன்றி. பொங்கல் பண்டிகையையொட்டி தனது இல்லத்தின் முன்பு குவிந்திருந்த ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். தனது நேரில் காட்சிகளை பார்த்தோம்.